வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பேக்கெட் காளான். இது நல்லா கல் உப்பு போட்டு சுத்தமாக தண்ணியில் போட்டு கழுவி, ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. காளான் அப்படியே உதிர்ந்து போயிடும். அதனால லைட்டாக அப்படியே கலக்கி அதை பிசைஞ்ச மாதிரி லைட்டாக பிசையக்கூடாது. அது மாதிரி கழுவணும். இதை கழுவிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூனு, இது தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூனு, இது வறுத்து தூள் பண்ணணும், இது அப்புறம் பார்க்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இது கல்பாசி பிருந்தி இலை தாளி. இப்போ காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிருக்கலாம். பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பேன் வச்சிருக்கிறோம். நல்லா ஆயில் காயட்டும். காஞ்சோம்னா அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கல்பாசி பிருந்தி இலை, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சதை அதிலே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் போடுறோங்க. இங்கே பாருங்க, இது சின்ன பேன் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன். சோம்பு இந்த சின்ன பேனில் ஜீரகம் போட்டாச்சுங்க. இப்போ மிளகு 1 ஸ்பூன் மிளகு அதை போட்டுருக்குறேன். கொஞ்சம் சோம்பு நம்ம இது கடாயில் தாளிப்புக்கு போட்டோம். மிச்சம் இருக்கிற ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இது வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. வறுத்து மிக்சியில் தூள் பண்ணி போடுறது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. சோம்பு, சீரகம், மிளகு இது 3 நல்லா வறுந்துருச்சு. இதை மிக்சியில் தூள் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். உப்பு ஏற்கனவே போட்டுட்டு இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கட்டோன்னு இந்த மிளகா கார வெறுப்பெல்லாம் போட்டோன்னே இந்த காளான் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த காளானை இதில் போட்டுடலாம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணி விடுற தன்மை இது காளான் அதனால நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். இதுலேயே தண்ணி வரும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ மூடியை திறந்து இது வதங்கிச்சான்னு பார்க்கலாம். இது பாருங்க, தண்ணி விட்டு நல்லா வதங்குது. இப்படியே வதங்கணும். லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக போதும். காளான் நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதனால இது அப்படியே வேகட்டும். இப்போ உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம்.
இப்போ திறந்து பார்க்கலாங்க, வெந்துட்டு இருக்கோம். இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. இது வந்து மிக்சியில் நம்ம வறுத்து அரைச்ச தூள். இது மிளகு, ஜீரகம், சோம்பு, அந்த தூளை இப்போ போட்டுடலாம். இந்த மிளகு போடுறதுனால தான், மிளகு தூள் போடுறதுனால தான் காரம் வந்து நான் திட்டமாக போட்டேன். தேவைக்கேற்ப 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி போட்டுருங்க. இது போட்ட உடனே தான் ஃப்ளேவர் அதிகமாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சோம்பு, மிளகு, ஜீரகம் வறுத்து தூள் பண்ணி போட்டோம்னா அப்படியே தூக்கும் வாசனை. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக. காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயந்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.